தமிழ் திரையுலகத்துல இப்ப பெருசா பேசப்படுற நடிகர் சங்க தேர்தல் ஒரு கட்டத்துல நடக்குமான்ற அளவுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஒரு வழியா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு வர அக்டோபர் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கும்னு சில நாட்களுக்கு முன்னாடி உறுதி செஞ்சாங்க. இப்ப அதோட ஒரு பகுதியா வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கு. அது பத்தின செய்தியை விரிவா பார்க்கலாம். தமிழ் திரையுலகத்துல அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற நடிகர் சங்க தேர்தல் முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. இதுல போட்டியிடக்கூடிய தற்போதைய தலைவரான சரத்குமார் அணியும் நடிகர் விஷால் தலைமையிலான அணியும் தங்களோட வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில நேத்து தலைவர் பதவிக்கு போட்டியிடுற சரத்குமாரும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுற நடிகர் விஜயகுமாரும் தங்களோட மனுக்களை தேர்தல் அலுவலர்கிட்ட தாக்கல் செஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து எதிரணியான தலைவர் பதவிக்கு நாசர், செயலாளர் பதவிக்கு விஷால், பொருளாளரா போட்டியிடுற கார்த்தி உள்ளிட்ட பாண்டவர் அணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு முறையான பெரும்பாலான அங்கத்தினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் அக்டோபர் 18ஆம் தேதி நடக்க போகுது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா நடிகர்களும், நாடக நடிகர்களும் சினிமா நடிகர்களும் ஒன்றாக பேசி உறவாடி நடக்கின்ற முதல் தேர்தல் தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்க அணின்னு நாங்கள் சொல்லி கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு பிளவு இருந்துச்சு நாடகத்துக்கும் சினிமாக்கும். அந்த பிளவை தகர்த்தெறிந்துட்டு நாங்கள் ஒன்னா கூடி இந்த தேர்தலை சந்திக்க போறோம். ரொம்ப மகிழ்வா இருக்கு. ராதா ரவி, சிம்பு உட்பட சரத்குமார் அணியை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது என்னைக்குமே நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்திருக்கோம். பட் இந்த வாட்டி அன்பார்ச்சுனேட்டா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 டீமா பிரிஞ்சது ஒரு மன வருத்தம் தான். பட் இருந்தாலும் நான் என்னைக்குமே சொன்ன மாதிரி நான் என்னைக்குமே குடும்பமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஒரு குடும்பம் மாதிரி இத்தனை வருஷமாக நான் நடிகர் சங்கமில் இருந்திருக்கேன். ஸோ ராதா ரவி சாரும் சரி, சரத் சாரும் சரி, தே ஹவ் பீன் வண்டர்ஃபுல். ஸோ அவங்க சைடு நான் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அவங்க சைடு நின்னேன். ஸோ கண்டிப்பாக எந்த அணி வெற்றி பெற்றாலும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து சரத்குமார் அணி உறுப்பினர்கள் கலந்துகிட்ட ஆலோசனை கூட்டமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீண்ட கால அனுபவம் வாய்ந்த தங்களோட அணி தான் வெற்றி பெறும்னு, அதனால இந்த தேர்தலை நல்ல முறையில நடத்த எல்லாரோட ஒத்துழைப்பும் அவசியம்னு சரத்குமார் அணியினர் சொல்லியிருக்காங்க. மாற்றம் தேவைதான். ஆனால் நல்லவர்களும் வல்லவர்களும் உழைக்கக்கூடியவர்களும் இருந்தால்தான் அந்த மாற்றம். இவர்கள் யார் என்று யாருக்கும் தெரியாது. யாரையும் இவர்கள் பார்த்ததில்லை, பார்க்க போவதில்லை. உறுப்பினர்கள் கிட்ட பெறப்பட்ட வேட்புமனுக்களை எல்லாம் பரிசீலனை செஞ்சு 29 பதவிகளுக்காக நடக்க இருக்கிற இந்த தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் அலுவலர் பத்மநாபன் வர்ற 8ஆம் தேதி வெளியிட இருக்கிறார்.